Hi friends, refurbished PC purchase பண்ணலாமா வேண்டாமா? First one, SMPSல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. SMPS வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டரா இருந்ததுன்னா அது நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். லீடிங் பிராண்ட் டெல், ஹெச்பி இதெல்லாம். ஆனா அதுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இன்கேஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அந்த வெண்டார் கிட்ட கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற மதர் போர்டில் கெப்பாசிட்டர் வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதாவது லைட்டாக பர்ஜர் இருந்தால் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஹார்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சில டைம் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ரொம்ப அந்த வீக் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா ஓஎஸ்ஸே இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அது இல்லாமல் பார்த்துக்குங்க. ரேம் அண்டு ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து இப்போ வரதெல்லாம் சட்டா எஸ்எஸ்டி, NVMe SSD இது ரெண்டுமே லீடிங் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. நியூவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. வரக்கூடிய ஓல்டு ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ரேம் அண்ட் நியூ SSD லீடிங் பிராண்ட் யூஸ் பண்ணுங்க. கிகாபைட், குரூஷியல் இதுமாரி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. லீடிங் பிராண்ட் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். அது இல்லாமல் இந்த போர்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. யூஎஸ்பி போர்ட்ஸு சம் ரீஃபர்பிஷ்டு பிசியில் வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதில் HDMI போர்ட் இருக்கு, டிபி போர்ட்லாம் வருது. HDMI போர்ட் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுறதில்ல, டிபி போர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். டிபி போர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், HDMI போர்ட் வந்து ஒர்க் ஆகாது. இதுமாரிய சூழல்லாம் இருக்கும். லேண்ட் போர்ட் ஒர்க் ஆகுதுன்னு நல்லா பக்காவாக டெஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த எல்லா போர்ட்ஸும் ஒர்க் ஆனது அப்படின்னு உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த இன்டர்நெட்லாம் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதுமாரியே கண்டிஷன் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.